இந்த ஈடியினுடைய இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாக காரணமாக இருந்த EOW போலீசார் கட்டம் கட்டிய அந்த நபர் யார்? 6:30 மணி வரைக்கும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம இந்த நியோமேக்ஸ் வழக்குல கைது நடவடிக்கையை நீதிமன்றமே விரும்பாத போது அப்ப அந்த 150 லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஏஜென்ட்டுகள் யாரும் ஓப்பனா சொல்லணும்னா நியோமேக்ஸ் நிறுவனத்துக்காக EOW போலீசார் வேலை செய்யறாங்களா? அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு பல்வேறு திருப்பங்களை கொண்டதாக இருக்கு. பல்வேறு அதிரடிகள் அடுத்தடுத்து அரங்கேறி இருக்குங்கிறத நாம் முந்தைய வீடியோக்கள்ல பார்த்தோம். குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணை விறுவிறுப்பாகவும் வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய வகையிலும் அமைந்திருக்குங்கிறதையும் நாம பார்த்தோம். இதற்கு நடுவுல தான் குறிப்பா கடந்த 7ஆம் தேதி நடந்த அந்த விசாரணையில ஐடி மற்றும் இடி உள்ளிட்ட துறைகளை இந்த வழக்குல ஒரு பார்ட்டியாக இந்த வழக்குல இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தான் இடி தரப்பிலிருந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிக்கை வெளியாகி இருந்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் தொடர்பான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவர்கள் 2வது முறையாக கைப்பற்றி இருப்பதாக அந்த அறிக்கை வெளியானது. இந்த பரபரப்புக்கு மத்தியில இதற்கு இணையாக இன்னொரு பரபரப்பும் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்துல நடந்தேறியிருக்கு. அதாவது நியோமேக்ஸ் வழக்க கையாண்டு வரக்கூடிய மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குனர்கள் பலரை கைது செய்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அவங்க கைது செய்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே என்னைக்கும் சர்ச்சையாக இருந்தது இல்லை, சர்ச்சையாக்கப்பட்டது இல்லை. கடந்த 17/4/2025 அன்னைக்கு இந்த வழக்குல தொடர்புடைய ஒருத்தர் அவரை EOW போலீசார் விசாரணைக்கு அழைக்கிறாங்க. நேரில் ஒரு 2 போலீசார் போய் ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. எதுக்காக? அந்த அழைத்து வரப்படக்கூடிய நபர் மற்றும் அவரோடு சேர்த்து மேலும் 2 நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 6 பேர் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு தொடர்பான ஒரு விசாரணைக்காகத்தான் EOW போலீசார் அவர்களுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன? 2/4/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நீதியரசர் பி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்த வழக்கு. ஏ கார்த்திகேயன், என் பிரகதீஸ்வரன், ஏ சுரேஷ், என் சரவணகுமார், ஜி கார்த்திக், கோபி கிருஷ்ணன் ஆகிய 6 பேரும் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. யாருக்கு எதிராக தொடுக்கிறாங்க? 1 தயாளன், 2 ராமச்சந்திரன், 3 வெங்கடேஸ்வரன் ஆகிய இந்த 3 நபர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அஸ்ட்ரோனியா ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு துணை நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தொடர்புடைய நபர்கள் தான் இந்த மேற்சொன்ன தயாளன், ராமச்சந்திரன், வெங்கடேஸ்வரன். இவர்கள் அந்த நிறுவனத்துல ஒரு டீம் ஹெட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து எங்களிடம் இருந்து முதலீடை இவங்க வாங்கி இருக்கிறாங்க. இவங்க சொல்லித்தான் நாங்க அங்க நியோமேக்ஸ் நிறுவனத்துல குறிப்பா அந்த அஸ்ட்ரோனியா ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனில எங்களுடைய முதலீடுகளை நாங்க போட்டோம். அப்ப ஏற்கனவே புகார் கொடுக்கும் பொழுதே யார் வழியா போட்டீங்க, ஏஜென்ட் யார் அப்படின்னு EOW போலீசார் அந்த கேட்டிருந்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில இவங்க பேரெல்லாம் சொல்லியிருந்தோம். நாங்க ஏற்கனவே புகாரும் கொடுத்துருக்கிறோம். ஆனா இவர்களை இன்னும் வழக்குல இவங்க சேர்க்கவே இல்லை, அவங்களுடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணவே இல்லை. அப்ப அதன் அடிப்படையில இந்த 3 நபர்களையும் இந்த வழக்குல நீங்க சேர்க்க சொல்லி உத்தரவு போடணும், இவங்களுடைய சொத்துக்களை அட்டாச் செய்ய சொல்லி உத்தரவு போடணும்னு சொல்லி நீதிமன்றத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் நீதியரசர் பி தனபால் அவர்களும் அந்த 2/4/2025 தேதியிட்ட ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில உரிய விசாரணை நடத்தி சட்ட ரீதியான நடவடிக்கையை நீங்க மேற்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு. அந்த உத்தரவுல இவர்கள் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லியோ அல்லது இவர்களுடைய சொத்துக்களை இத்தனை மாதத்துக்குள்ளார நீங்க
அட்டாச் பண்ணணும் அப்படின்னு முந்தைய வழக்கமான உத்தரவுகள் போலவோ எந்த ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கல, எந்த ஒரு குறிப்பான உத்தரவும் கிடையாது. அவங்க ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணி இதை விசாரணை அதிகாரி உரிய அளவு அதை பரிசீலித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான உத்தரவாகத்தான் இருக்கு. அப்ப இந்த பின்புலத்துல தான் போலீசார் அவர்களை வர வைக்கிறாங்க. யார? அதுல ஒரு நபரை வர வைக்கிறாங்க. அதுவும் எப்படி? காலையிலேயே அவரை அவர் வீட்டுக்கு 2 போலீசார் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு அழைத்துட்டு வரப்படுறாரு. ஆனா இரவு 6:30 மணி வரையில் அவர் அங்கு காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நீதிமன்றத்தினுடைய அலுவல் நேரத்துல அவர் நீதிமன்றத்துக்குள்ளார ஒரு கைது நடவடிக்கைக்கான எந்த ஒரு வேலையும் அவங்க செய்யாம, அது பல ஃபார்மாலிட்டிஸ் பெண்டிங் இருந்ததுனால அந்த டிலே ஆனதாக EOW போலீசார் தரப்புல சொல்றாங்க. ஆனா 6:30 மணிக்கு நீதிபதி வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீதிபதியினுடைய வீட்டுல தான் அந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபரை நேர் நிறுத்துறாங்க. அவரை கைது செய்வதற்கான எல்லா முன் தயாரிப்பு பணிகளையும் அவர்கள் போலீசார் பக்காவா முன்னாடியே செய்துட்டாங்க. அந்த நீதிபதியினுடைய வீட்டு முன்பாக, குறிப்பா கார் பார்க்கிங்ல வைத்து இரவு 6:30 மணிக்கு அந்த விசாரணை தொடங்குது. அந்த அழைத்து வரப்பட்ட நபருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் கண்ணன், சோலைச்சாமி போன்றவர்கள் ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்ல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து வாதாடிய அதே வழக்கறிஞர்கள் அந்த டான்பிட் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான ஜோதி அவர்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த விசாரணையில அவங்க வாதாடுறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீங்க இப்ப EOW போலீசார் கைது செய்யப்படுவதாக அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. இந்த வழக்குல எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர், அவருக்கு வயசு 71 வயசு ஆயிடுச்சு. 71 வயசுக்காரரை காலையிலேயே விசாரணைக்கு கூட்டிட்டு வாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு 6:30 மணி வரைக்கும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம இப்படி வீட்டுல இப்படி எவ்வளவு அவசரமாக அவரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது? அவர் என்ன குற்றம் இழைத்தார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அடுத்தது, அது எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் முறைப்படி நீங்க ஒரு விசாரணை ஒரு சம்மன் அனுப்பி முதற்கட்டமாக அவரிடமிருந்து எந்த விதமான விசாரணையும் நீங்க நடத்தாம சும்மா பேருக்கு விசாரணைன்னு கூப்பிட்டு உடனே நீங்க கைது செய்ய வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, மிக முக்கியமா, அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக EOW போலீசார் சொல்லக்கூடிய நிலையில அதே நீதியரசர் பி தனபால் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுல இந்த ஒரு நபரினுடைய பெயர் மட்டும் கிடையாது, 3 பேர் அவர் குறிப்பிடுறாரு. அப்ப அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்காம அந்த 3 பேரையும் சேர்ந்து நீங்க அரெஸ்ட் செய்யாம இந்த ஒரு நபரை மட்டும் கட்டம் கட்டி சிறையில் அடைக்க வேண்டிய தேவையும் அவசரமும் ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வியை வழக்கறிஞர்கள் கடுமையான ஒரு ஆட்சேபனையாக அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை, அதாவது அந்த சிறப்பு நீதிபதியினுடைய வீட்டில் நடைபெற்ற இந்த விசாரணையானது இரவு 6:30 தொடங்கி இரவு 11:30 வரைக்கும் நின்றிருக்கு. இதற்கு நடுவுல இந்த வழக்கினுடைய சிறப்பு விசாரணை அதிகாரி DSP மணிஷா அவர்களும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார். அவரிடமும் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க தரப்பு விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நிறைவா நீதிபதி ஜோதி அவர்கள் இந்த வழக்குல ஒரு வயசு 71 வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு அவசரமா இவரை அரெஸ்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரை சிறையில் அடைக்க மறுத்து விடுகிறார்கள். இதுதான் நடந்த சம்பவம். EOW போலீசார் கட்டம் கட்டிய அந்த நபர் யார்? எதற்காக அவர் அவ்வளவு அவசரமாக சிறையில் அடைக்க நிர்பந்திக்கப்பட்டார்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு. 1 தயாளன், 2 ராமச்சந்திரன், 3 வெங்கடேஸ்வரன். இதுல இந்த கைது நடவடிக்கை அந்த சர்ச்சையில சிக்கின நபர் ராமச்சந்திரனுக்கு எதிராகத்தான் இவ்வளவு வேலைகளும் நடந்திருக்கு. இந்த ராமச்சந்திரனுடைய பின்னணி என்ன? இவர் ஆஸ்ட்ரோனியோ ப்ராப்பர்ட்டிஸ் பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்.
கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு தெளிவு தேவை. ஏற்கனவே ஆஸ்ட்ரோனியோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய நிர்வாக இயக்குனர் ராஜ்குமார் இங்க தலைமறைவா இருந்துகிட்டு அவர் தனி ஆபீஸ் போட்டு இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ராமச்சந்திரன் ஒரு முதலீட்டாளர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகளை அவர் சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இடி மற்றும் செபிக்கு புகாரை அனுப்புனதே ராமச்சந்திரன் தான். நியோமேக்ஸ் நிறுவனம் இது போன்றெல்லாம் ஒரு மணி லாண்டரிங் மோசடியில ஈடுபட்டிருக்கு, இந்த பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல நடந்திருக்குது, இதுல இத்தனை கோடி இன்வால்வ் ஆகிருக்குது, இவர்கள் இத்தனை துணை நிறுவனங்களை உருவாக்கி கொண்டு இத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை ஈடிக்கு புகாராக அனுப்பியதே இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில தான் கடந்த 28/2/2025 அன்று சென்னை அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துல நேரில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தையும் அவர் தரப்பு ஆவணங்களையும் சமர்ப்பித்து வந்திருக்கிறார். இதை ஏற்கனவே நாம் நமது சேனல்ல பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ராமச்சந்திரன் நேரில் வரவழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்திய கையோடு நியோமேக்ஸ் நிறுவனம் தரப்பிலும் பாலா உள்ளிட்டோர் ஆஜராகி அவர்களும் அந்த விசாரணையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தகவலையும் நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடின வழக்கறிஞர் கண்ணன் இந்த விஷயங்களை ஏற்கனவே எடுத்து சொல்லி இருக்கிறாரு. குறிப்பா அந்த ஈடியினுடைய அந்த விசாரணையில நாங்க யாருக்கும் வட்டி கொடுப்பதாக நாங்க சொல்லவே இல்லை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும்தான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் கையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அப்படிங்கிறது அவர்களிடமிருந்து நாங்க முன்பணம் வாங்கினதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரசீது. அதிலே சொல்லி இருக்கிற மாதிரி அவர்கள் ஒரு வருடத்துக்குள்ளார மீதி தொகையை செலுத்தி அவர்களுக்கான நிலத்தை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அப்படின்லாம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அப்ப ராமச்சந்திரன் ஈடிக்கு புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில நியோமேக்ஸ் நிறுவன முன்னணி இயக்குநர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். இந்த பின்னணியில தான் இந்த ஈடியினுடைய அடுத்த அதிரடி அறிவிப்பு வெளிவந்திருக்குது. குறிப்பா கடந்த 15/12/2023 ஒரு 117 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை ஈடி அட்டாச் செய்திருந்தது. இடைப்பட்ட 2024 வருடத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடி தரப்புல இல்லை. அதன் பிறகு 9/4/2025 தான் 121.8 கோடி அளவுள்ள சொத்துக்களை அட்டாச் செய்திருப்பதாக அவர்கள் தகவலை 18ஆம் தேதி ஏப்ரல் அன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ராமச்சந்திரன் விசாரணைக்கு ஆஜரான தேதி பிப்ரவரி 28, நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்த தேதி ஏப்ரல் 7, ரெண்டுமே 2025 வருடத்து நிகழ்வு. அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையில தான் ஈடியையும் உள்ள கொண்டு வராங்க. அப்ப இவருடைய புகார், இவருடைய நேரில் அளித்த விளக்கம், நேரில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த உத்தரவு, இந்த பின்புலத்துல தான் ஏப்ரல் 18ஆம் தேதி ஈடி தரப்பிலிருந்து அந்த 121.8 கோடி மதிப்புள்ள, அதாவது சந்தை மதிப்பில் 600 கோடி மதிப்புள்ள நியோமேக்ஸ் தொடர்பான அசையும் அசையா சொத்துக்களை நாங்க அட்டாச் செய்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு காரணமா இருந்திருக்குது. இந்த ஈடியினுடைய இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாக காரணமாக இருந்த இந்த ராமச்சந்திரன் தான் கடந்த 17ஆம் தேதி அந்த கைது நடவடிக்கையை எதிர்கொண்டிருக்கு. இந்த இடம்தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது இந்த ஈடியினுடைய இந்த அதிரடி நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்த ராமச்சந்திரன் மீது நியோமேக்ஸ் நிறுவனமும் அதன் முன்னணி இயக்குநர்களும் பாலா, கமலக்கண்ணன் போன்றவர்களும் ஆத்திரம் கொள்வதற்கு 100% நியாயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மூவரையும் இந்த வழக்குல இணைக்கணும், அவருடைய சொத்துக்களை அட்டாச் செய்யணும்னு சொல்லி ஒரு 6 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இல்லையா, அந்த 6 பேர் யாருன்னு சொன்னா நியோமேக்ஸ் செட்டப் செய்த நபர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து உறுதிப்படுத்துறாங்க. நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக வாதாடிய அதே வழக்கறிஞர்கள் தான் இந்த 6 பேருக்கு ஆதரவாகவும்
மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜராகி வாதிட்டு இருக்கிறார்கள்ங்கிறது. ராமச்சந்திரனுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கை தொடுப்பதற்கு பின்னணியில நியோமேக்ஸ் நிறுவனம் தான் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா EOW போலீசார் ஏன் இவரோட கைதுல இவ்வளவு ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. குறிப்பா இந்த நியோமேக்ஸ் வழக்குல ஒரு சமீப காலமா எந்த ஒரு கைது நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படுறது இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட பேரை கைது பண்ணாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளும் விவகாரங்களும் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல அவங்கள பிடிச்சி ஜெயில போடணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா என்னைக்குமே இருந்தது கிடையாது. நீதியரசர் தண்டபாணி தொடங்கி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வரைக்கும் பலரும் பல்வேறு வழக்கு விசாரணைகளின் போது தெரிவித்த வாசகங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பிடிச்சி ஜெயில போறதுனால உனக்கு பணம் கிடைச்சிருமா, அவங்க அந்த பெயில் கேன்சலேஷன் பண்ண எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, ஆனா அந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்ப இந்த நியோமேக்ஸ் வழக்குல கைது நடவடிக்கைய நீதிமன்றமே விரும்பாத போது EOW போலீசார் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. மிக முக்கியமா சமீபத்துல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடுத்த ஒரு வழக்குல இத்தனை நிறுவனங்களை துணை நிறுவனங்களை இந்த வழக்குல சேர்க்கணும், ஒரு 150க்கு மேற்பட்ட ஏஜென்ட்டுகளையும் குற்றவாளி பட்டியல்ல சேர்க்கணும்னு சொல்லி தொடுத்த ஒரு வழக்க நீதிமன்றம் ஏற்று EOW போலீசாருக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த 150 லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஏஜென்ட்டுகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. மாறா இந்த 6 பேர் தொடுத்த வழக்கு, குறிப்பா நியோமேக்ஸினுடைய தூண்டுதலில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல, குறிப்பா ஈடியினுடைய விசாரணைக்கு ஈடியினுடைய அந்த அதிரடி அறிவிப்புக்கு காரணமாக இருந்த ராமச்சந்திரனை மட்டும் கைது செய்வதற்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தொக்கி நிக்குது. இந்த இடத்துல 2 விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் EOW போலீசாரினுடைய அந்த விசாரணை அல்லது அவங்களுடைய அணுகுமுறையில ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. நீதிமன்றமும் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல நீதிமன்றம் மற்றும் அந்த நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறணுங்கிற நோக்கத்துல EOW போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்களா அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். 2வது, நியோமேக்ஸ் நிறுவனம் EOW போலீசாரையும் அதன் வழியாக அழுத்தம் கொடுக்குதா? ஓப்பனா சொல்லணும்னா நியோமேக்ஸ் நிறுவனத்துக்காக EOW போலீசார் வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியவே இந்த கைது நடவடிக்கையிலிருந்து அவர்கள் வெளிப்படையாகவே எழுப்புறாங்க. இது குறித்து EOW போலீசாரினுடைய இந்த அணுகுமுறை குறித்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல பல்வேறு வாட்ஸ்அப் தகவல்களும் அவர்களுக்குள்ள கருத்து பரிமாற்றங்களும் கருத்து மோதல்களாகவும் இன்னைக்கு மாறி நிற்குது. இதுல இன்னொரு விஷயம் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விவகாரம் ஒண்ணு இருக்கு. அதாவது EOW போலீசார் வேலையே செய்யல, அவர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, குறிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம், ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொது வெளியில இன்னைக்கு உலவிக்கிட்டு இருக்குது. குறிப்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை சேர்ந்த ஒரு பிரிவினர் இந்த பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த விசாரணை அதிகாரியை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் கோரிக்கையை கூட வைத்து அந்த பிரச்சாரங்கிறது நடக்குது. அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியிலேயே பல்வேறு வாத பிரதிவாதங்கள், அவர்களுக்குள்ளேயே ஒரு குழு சண்டைகள், குழு மோதல்களாகவும் இன்னைக்கு அது மாறி நிற்குது. அப்ப இவர்களுக்கெல்லாம் தீனி போடக்கூடிய வகையில இந்த EOW போலீசாரினுடைய இந்த அவசர கதியிலான இந்த நடவடிக்கை ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நாம் வருத்தத்தோடு பதிவு செய்யக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நாம் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. நியோமேக்ஸ் நிறுவனம் எந்த வகையிலான மோசடியில ஈடுபட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு மோசடியில ஈடுபட்டிருந்தாலும் சரி, அது குறித்து
விசாரிக்கிறதும் அதற்குரிய தண்டனையை பெற்றுத் தருவதும் தனி விவகாரம். அது 20 வருஷம் கூட நீ இழுத்துட்டு போ. ஆனா பணத்தை போட்டவன் போட்ட பணத்தை திரும்ப வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஈடிக்கு என்ன பிரச்சனை? ஐடிக்கு என்ன பிரச்சனை? அவர்களுக்கு நிவாரணத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நிலமா வேணும்னு கேட்கிறவங்களுக்கு நிலமாக, பணமா வேணும்னு கேட்கிறவங்களுக்கு பணமாக. அப்ப அதை நோக்கிய பயணத்துல நீதிமன்ற விசாரணைங்கிறது நடந்துட்டு இருக்குது. அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நீதிமன்றத்தை தான் கவனிக்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். நீதியரசரனுடைய அந்த உத்தரவுகள் தான் பரிசீலனைக்குரியவை. அது நமக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதாங்கிறத மட்டும்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறது தான் மிக சரியானதாக இருக்கும். இதற்கு எந்த விதத்திலையும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில நடக்கக்கூடிய எந்த விதமான வாத பிரதிவாதங்களுக்கும் நாம் பலியாகிவிடக் கூடாதுங்கிறதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தெளிவா இருக்கணுங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையா இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஆதங்கங்கள் சரி, அவர்களுடைய வேதனைகள் சரி, ஆனா அதை அவர்கள் எப்படி ஒரு கேடாகவும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நோக்கத்திற்கு ஏற்பவும் இதை மேனிப்புலேட் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை ஒரு குழப்பத்திலேயே ஆழ்த்தி வைத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரங்கள் குறித்து நாம் அடுத்து விரிவாக பேசுவோம். நன்றி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விடுமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.